Hello again, welcome to another video from me. Current news என்னன்னா ப்ரோ கபடி லீக்ல புனேரி பால்டன் அதாவது பூனேவை ரெப்ரசென்ட் பண்ற டீமோட அசிஸ்டன்ட் கோச்சா அஜய் தாக்கூர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அஜய் தாக்கூர் அதுல என்னடா பெரிய நியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, அஜய் தாக்கூர் பத்தி தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ரஃபேல் நடாலுக்கு ஒரு வீடியோ போட்டபோது அதில் சொல்லியிருந்தேன் என்னோட 3 ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்பாலில் மெஸ்ஸி, கிரிக்கெட்டில் எம்எஸ் தோனி, அஃப்கோர்ஸ் டென்னிஸில் ரஃபேல் நடால், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு ஸ்போர்ட் வந்து கபடி. கபடியில் எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயர், கபடியில் என்னோட ஹீரோ, கபடியில் என்னோட ஸ்டார், நான் ஃபாலோ பண்ணுற பிளேயர்னா அது அஜய் தாக்கூர் தான். அவரை பற்றி தான் இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு, இப்போ தான் அசிஸ்டன்ட் கோச்சாக வந்திருக்காரு அப்படின்னா பிளேயராக ரிட்டையர் ஆகிட்டாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவரை பற்றி பார்க்கலாம். என்னோட மெமரிஸ் சொல்லணும்னா 2016 இருக்கும், கபடி வேர்ல்ட் கப் நடந்துச்சு அகமதாபாத்ல, இந்தியாவில் தான் நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா ஷியர் டாமினன்ஸ் காட்டுவாங்க. எல்லா மேட்சஸுமே வந்து பெரிய டிஃபரன்ஸ்ல வின் பண்ணுவாங்க. கபடி பத்தி உங்களுக்கு தெரியும்னா, நான் கபடிக்கு தனியாக வீடியோ போடல, ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆடியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க, கபடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதனால வந்து அதையும் தனியாக ஒரு வீடியோ போட வேணாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ டக்குன்னு டச் பண்ணோம் அப்படின்னா 40 மினிட்ஸ் கேம், 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 20 மினிட்ஸ் அடுத்த ஹாஃப் இருக்கும், நடுவில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். 7 பிளேயர் விளையாடுவாங்க. அந்த ரூல்லாம் தெரியும், டிஃபென்ஸ் ரைடு போவாங்க, டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, அவுட் ஆவாங்க, ஒரு பிளேயர் உள்ள வருவாங்க, அப்புறம் ஆல் அவுட் ஆவாங்க. அதெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் நிறைய படத்துலேயே கூட கபடி ரெஃபரன்ஸ்லாம் வச்சு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கில்லி. ஸோ அப்படி 2016 பார்த்தோன்னா இந்தியா வந்து ஷியர் டாமினன்ஸ் காட்டுவாங்க. பாயிண்ட் டிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்தியா 70 பாயிண்ட்ஸ் இருப்பாங்க, ஆப்போனன்ட் வந்து 20 பாயிண்ட்ஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். நடுவில் ஒரு லீக் கேம்ல ஈரான் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பட் அதுவும் வின் பண்ணிடுவோம். கொஞ்சம் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஈரான் நல்லா விளையாடுற டீம். ஒரு 40-30 அந்த ரேஞ்ச் அப்படி தான் வின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ஸ் வந்தோம் அப்படின்னா எல்லாரையும் இந்த மாதிரி டாமினன்ஸ் காமிச்சிட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டு வருவோம். அனுப் குமார் கேப்டனாக இருப்பார், அவரை கேப்டன் கூல்னு சொல்லுவாங்க கபடியில், இந்தியன் டீம் லெஜெண்ட் அவர் அப்போ இருந்தார். அப்போ வந்து ஃபைனல்ஸில் ஆக்சுவலாக ஈரான் லீட்ல இருப்பாங்க, ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் லீட்ல இருப்பாங்க. லாஸ்ட் முடிய போகுது, ஒரு ஃபியூ ரைட்ஸ் தான் இருக்கு, கேம் முடிய போகுது. ஈரான் வின் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஜஸ்ட் டிஃபென்ஸ் நல்லா பண்ணிட்டு ரைட்ல போய் ஒரு பாயிண்ட் அப்படி எடுத்துட்டு வந்தாலே போதுன்ற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஆனால் அப்போதான் அஜய் தாக்கூர் போவார். அஜய் தாக்கூர் அஸ் பிளேயரா அங்கே போயிட்டு ஒரே ரைட்ல 4 பாயிண்ட் எடுத்துட்டு வருவார். லிட்டரலா அப்படியே கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி அஜய் தாக்கூர் போய் 4 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தோடனே இந்தியா லீட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. நான் வந்து எனக்கு அப்போதான் அஜய் தாக்கூர் மேல அப்படியே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. எனக்கு அப்போ தெரியாது அஜய் தாக்கூர் தான் வந்து அந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் நிறைய ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு அப்புறம் அதுக்கு அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய் தாக்கூர் ஒரு ரைடர் தான், எப்பயாச்சும் டிஃபென்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, மோஸ்ட்லி ரைடர் தான். 7 பேர் இருக்கிற இடத்துல 2 கார்னர்ஸ்ல அஃப்கோர்ஸ் பியூர் டிஃபெண்டர்ஸ் தான் நிற்பாங்க, ஏன்னா அவங்க தான் போய் டேஷ் பண்றது, அவர் யாராவது பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு போய் சப்போர்ட் போறதுக்கு கார்னர்ல டிஃபெண்டர்ஸ் தான் இருப்பாங்க 2 கார்னர்லயும். அஜய் தாக்கூர் ரைடர்ஸ் மோஸ்ட்லி நடுவில் தான் இருப்பாங்க, ஏன்னா ரைடர்ஸ்க்கு அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ண வராது அப்படின்றதுனால. பட் அஜய் தாக்கூர் அப்படி இல்லை, கார்னருக்கு பக்கத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல இருப்பாரு. மோஸ்ட்லி கேப்டன்ஸ் அந்த இடத்துல தான் நிற்பாங்க. அஜய் தாக்கூர் அப்போ கேப்டன் இல்லைனாலும், அதுக்கப்புறம் நான் தமிழ் தலைவாஸ்க்கு வரேன், கேப்டன் ஆனதுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடி சரி அந்த கார்னருக்கு பக்கத்துல நிற்பாரு. லாஸ்ட் 2 கார்னர் இல்லாம கொஞ்சம் பக்கத்துல நிற்பாரு. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அஜய் தாக்கூர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறாரு, அந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் ரைட் பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்திருக்காரு. இந்தியா ஆஃப்கோர்ஸ் டாமினேட்டிங் டீம் தான். கபடி வேர்ல்ட் கப் 2004ல நடந்துச்சு, அதுலயும் இந்தியா ஈரான் தான், இந்தியா தான் வின் பண்றாங்க. திரும்ப 2007ல நடந்துச்சு, அதுலயும் இந்தியா ஈரான் தான், இந்தியா வின் பண்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் அப்புறம் 2016ல நடந்துச்சு, அதுதான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுலயும் இந்தியா ஈரான் தான், அதுலயும் இந்தியா தான் வின் பண்றாங்க. ஸோ 3 எடிஷன் நடந்திருக்கு. அந்த 3 எடிஷன்லயுமே இந்தியா ஈரான் தான் ஃபைனல், இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா ஒரு டாமினேட்டிங்கான கண்ட்ரி. அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் ஸ்போர்ட் தான் அது, தமிழ்நாடு ஆந்திரா அந்த பார்டர்ல இருந்து கொஞ்சம் ஆரிஜினேட்டான ஸ்போர்ட் தான். ஸோ நம்ம ஊர் மண்ணு, நம்ம ஊர் கலை, நம்ம ஊர் ஸ்போர்ட் தான் அது. ஸோ இந்தியாவில் ஆரிஜினேட் ஆனதுனால இந்தியா அஃப்கோர்ஸ் டாமினன்ஸ் காட்டுறாங்க. இது இல்லாமல் நிறைய டீம்ஸ்லாம் இருக்காங்க, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியாலாம் கூட விளையாடுவாங்க. பட் இந்தியா தான் ரொம்ப பவர்ஃபுல் டீம் கபடியில். அதுக்கப்புறம் ஈரான் சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் திரும்ப அகைன் லாங் கேப் கபடி வேர்ல்ட் கப்பே நடக்கல. நெக்ஸ்ட் எடிஷன் வந்து 2025 ஸ்டார்டிங் ஜனவரியில நடக்க போகுது. ஸோ இப்போ அஜய் தாக்கூரோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ், அவர் அச்சீவ் பண்ண மெடல்ஸ் அதெல்லாம் பத்தி பார்த்தோம்னா, 2007ல ஏஷியன் இண்டோர் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்றாங்க அஜய் தாக்கூர் இந்தியாவுக்கு விளையாடும் போது. அதுக்கப்புறம் 2013ல ஏஷியன் இண்டோர் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்றாங்க 2013ல. 2014 ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்றாங்க. அப்புறம் 2017 கபடி ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அது வந்து கார்கான் ஈரான்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன 2016 வேர்ல்ட் கப் அகமதாபாத் இந்தியாவில் நடந்துச்சு, அதுல இந்தியா கோல்டு மெடல் வின் பண்றாங்க. தென் அகைன் 2018 ஏஷியன் கேம்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்றாங்க. அது வந்து ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. 2018ல அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் அனுப் குமார் சொன்னேன், 2016 டைம்ஸ்ல அவர் கேப்டன் ஆனதுன்னு சொல்லிட்டு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 2018 டைம்ஸ்லாம் அஜய் தாக்கூர் கிட்ட தான் கேப்டன்சி கொடுக்குறாங்க.
துபாயில் கபடி மாஸ்டர்ஸ் நடந்துச்சு. அதுலேயும் அஜய் தாக்கூர் கேப்டன்சியில் இந்தியா அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மேஜர் அச்சீவ்மெண்ட். 2019 2 ஹானரபிள் அவார்ட் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ அவார்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அர்ஜுனா அவார்ட் கொடுக்குறாங்க அஜய் தாக்கூருக்கு. இது இல்லாமல் 2017 அஜய் தாக்கூருக்கு ஆக்சுவலாக டெபியூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது டிஎஸ்பி போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஃபுல் டைம் போலீஸ் தான், பார்ட் டைம் கபடி பிளேயர் தான். அண்ட் அதான் கபடி பிளேயர்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான், லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்ட் டைமாக தான் கபடி விளையாடுவாங்க. ஏன்னா அதான் கபடி ஒரு சின்ன ஸ்போர்ட், இண்டோர் ஸ்போர்ட், டியூரேஷனும் கம்மி, ப்ராக்டிஸ் பண்ணணும் தான், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான். ஆனால் மற்ற ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கபடிக்கு எனக்கு தெரிஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக தான் கபடி விளையாடுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அஜய் தாக்கூர் வந்து May 1st 1986 பிறக்கிறாரு. இப்போ 38 years old அவரு. அவரோட கசின் ஆக்சுவலாக இந்தியன் டீம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க கபடியில். அதுல இருந்தால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கபடி மேலேயும். அவர் கசின் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு கபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ப்ரோ கபடி லீக் சைடு வந்தோம்னா அஜய் தாக்கூர் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து விளையாடிட்டு இருக்காரு. ப்ரோ கபடி லீக்ல விளையாடிட்டு இருந்தாரு. 2014 தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் நடக்குது. அப்போ வந்து பெங்களூரு புல்ஸுக்கு ஆடினாரு. தென் அகைன் 2015 பெங்களூரு புல்ஸுக்கு தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் 2016 புனேரி பால்டன்காரர். 2016 2 எடிஷன் நடந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஜான் மந்த்ல இருந்து, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 months கழிச்சு இன்னொரு எடிஷன் நடந்துச்சு. ஸோ 2 எடிஷன்லயும் பூனேக்கு தான் விளையாடுறாரு. ஸோ இப்போதைக்கு பெங்களூர் புல்ஸுக்கு 2 சீசன் விளையாடி இருக்காரு, புனேரி பால்டனுக்கு 2 சீசன் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்ட் கப் நடந்துச்சு. வேர்ல்ட் கப் ஒரு பிரேக் த்ரூ இருந்துச்சு அஜய் தாக்கூரோட கரியர்ல. அதுக்கப்புறம் 2017 தமிழ் தலைவர் சைன் பண்றாங்க. தமிழ் தலைவர் டீம் அப்பதான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி 8 டீம்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் 4 டீம்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 2017 எடிஷன்ல இருந்து. அதுல தமிழ் தலைவர்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழ் தலைவர்ஸ் வந்து அஜய் தாக்கூர் சைன் பண்றாங்க. எப்படி எம்எஸ் தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 2008 இருந்து அந்த 2007 வேர்ல்ட் கப் வின் பண்ணோடனே அது ஒரு பிரேக் த்ரூ சீசனாக இருந்துச்சு. அது அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கிருந்து தோனி எடுத்துட்டு வருவாங்களோ அதே மாதிரி அஜய் தாக்கூர் எடுத்துட்டு வந்தாங்க தமிழ் தலைவர்ஸ். அப்புறம் 2018 தமிழ் தலைவர்ஸ் தான் விளையாடுறாரு. 2019 தமிழ் தலைவர்ஸ் தான் விளையாடுறாரு. 3 சீசன் தமிழ் தலைவர்ஸ் விளையாடுறாரு. இதுல 2017 வந்து அந்த சீசனோட டாப் 3 ரைடர்ஸ்ல இருக்காரு. 3rd பிளேஸ்ல வந்து மோஸ்ட் ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் 2020 அஃப்கோர்ஸ் சீசன் நடக்கல, கொரோனா பேண்டமிக் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 தபங் டெல்லி கேசில இருந்தாரு. அங்க பெருசா மேட்சஸ் விளையாடல. அதுக்கப்புறம் 22-23 பெருசா அஜய் தாக்கூர் கபடியில இருந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் த ஸ்டேட் தான் இருந்தாரு. ரிட்டையர்மெண்ட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, ஸ்டில் இன்னும் இருக்கா மாதிரி தான் இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு அன்அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சீசன் ஆக்சுவலா திரும்ப ப்ரோ கபடி லீக் சைடு வந்திருக்காரு. ஆனா ஒரு நியூ ரோல்ல வந்திருக்காரு. என்னன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தான் வந்து பிராட்காஸ்ட் பண்றாங்க ப்ரோ கபடி லீக். அதுல வந்து பிராட்காஸ்டிங் டீம்ல இருந்திருக்காரு, கமெண்ட்ரி பண்றதுக்கு இருந்திருக்காரு. இப்போ புனேரி பால்டன் அவங்களோட ஃபார்மல் பிளேயர் 2 சீசன் விளையாடிருக்காருன்னு சொன்னால அதனால அவரை கூப்பிட்டு இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா சைன் பண்ணியிருக்காங்க. என்னோட அஜய் தாக்கூர் மெமரிஸும் நான் சொல்லிட்டேன், அவரோட ஸ்டாட்ஸும் சொல்லிட்டேன். அகைன் நான் ஒரு ஸ்போர்ட் ஃபாலோ பண்ணா எல்லா ஸ்போர்ட்லயும் ஒரு டீம் ஃபாலோ பண்றதுக்கு இருக்கும், ஒரு ஸ்போர்ட் ஹீரோ ஃபாலோ பண்றதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி கபடியில எனக்கு அஜய் தாக்கூர் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வருவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ஷார்ட்ஸா போலாம் தான் நினைச்சேன். புனேரி பால்டன் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, இது அஜய் தாக்கூர் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து ஒரு அஜய் தாக்கூர் ஸ்பெஷல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அஜய் தாக்கூர் ஆஃப்கோர்ஸ் 3 சீசன் தான் விளையாடி இருக்காரு தமிழ் தலைவர்ஸ்க்கு. பட் ஸ்டில் அது பர்சனலா அவருக்கு ஹையஸ்ட். ஏன்னா மற்ற டீம்ஸ்ல பெங்களூரு புல்ஸ் ஆகட்டும் இல்ல புனேரி பால்டன் ஆகட்டும் அங்க 2 சீசன் தான் விளையாடி இருக்காரு. அதே மாதிரி தபங் டெல்லி கேசிக்கு ஒரே ஒரு சீசன் தான் விளையாடினாரு. ஸோ பர்சனலா ஒரு தமிழ் தலைவர்ஸ்க்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீசன்ஸ் விளையாடி இருக்காரு, 3 சீசன்ஸ். எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் டேரக்டா அப்படியே தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்தார் அப்படின்னோடனே அவர் அப்படியே ஃபேவரட் பிளேயராகவே ஆகிட்டாரு. ஸோ இப்போ அவரை திரும்ப வேற டீம்ல பாக்குறது, அவர் தபங் டெல்லி கேசி போனதே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பெருசா விளையாடல, சரி ஓகே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப புனேரி பால்டனுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் தலைவாசுமே மேபி ஃபியூச்சர் சீசன்ஸ்ல அவரை ட்ரை பண்ணலாம் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு, பட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்போர்ட் டெக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.